நியூயார்க்ல வெறும் 10 நாட்கள் மட்டும் திட்டமிடப்பட்ட சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் கிட்டத்தட்ட 50 நாட்களை கடந்து நீடிச்சிட்டு வருது. இந்த நிலையில தான் சுனிதா வில்லியம்ஸ் தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. குறிப்பா சுனிதா வில்லியம்ஸ் தசை மற்றும் எலும்பு அடர்த்திய இலக்க நேரிடலாம்னு சொல்லப்படுது. பூமியில இருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அடிக்கடி விண்வெளி வீரர்கள் சென்று ஆய்வு செய்வது வழக்கம். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தான் இந்த பணிகள் எல்லாம் மேற்கொண்டு வருது. சமீபத்துல தான் இந்த பணிகளை எல்லாம் தனியார் வசம் ஒப்படைக்க நாசா திட்டம் போட்டிருந்துச்சு. அப்படி இந்த திட்டத்தின்படி போயிங் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு போயிங் நிறுவனத்திற்கு விமான தயாரிப்புல முன் அனுபவம் இருக்கத கருத்தில் கொண்டு இந்த நிறுவனத்தை நாசா போயிங் கொடுத்துச்சு. இந்த போயிங் நிறுவனம் தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவின் மற்றொரு விண்வெளி வீரரான புட்ஸ் வில்மோர் ஆகிய 2 பேரையும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் பத்திரமா பூமிக்கு கொண்டு வரக்கூடிய பணியை செஞ்சது. இதுக்காகவே ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஷிப்பை தயாரிச்சு இந்த ஷிப் மூலமா கடந்த ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவோட கேப் கனாவரல் ஏவுதளத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுனிதாவும் வில்மோரும் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. 2 நாட்கள் கழிச்சு அதாவது ஜூன் 7ஆம் தேதி ஸ்டார்லைனர் சர்வதேச விண்வெளி மையத்தை அடையவும் செஞ்சாச்சு. ஆனா இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே பல்வேறு குளறுபடிகளும் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே 2-3 தடவை ஸ்டார்லைனரோட பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமா ஒத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இப்போ சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸையும் புட்ஸ் வில்மோரையும் திரும்பவும் பூமிக்கு கொண்டு வர்றதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஜூன் 7ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கரெக்டா பார்த்தா ஜூன் 14ஆம் தேதியே பூமிக்கு திரும்பி இருக்கணும். ஆனா ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசை கருவில ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா இந்த பயணம் மேலும் ஒரு வாரத்துக்கு தள்ளி போடப்பட்டது. இப்படி பார்த்தா கூட ஜூன் 26ஆம் தேதியே 2 பேரும் பூமிக்கு திரும்பி இருக்கணும். ஆனா ஸ்டார்லைனரின் தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் சரி செய்யப்படாதனால இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் பூமிக்கு திரும்பவே இல்ல. சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ நாசா விஞ்ஞானிகளுக்கிடையே கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப கிட்டத்தட்ட 6 மணி நேரங்கள் மட்டும்தான் தேவைப்படும். ஆனா இந்த 6 மணி நேர பயணத்துல த்ரஸ்டர் ஃபெயிலியர், வால்வு லீக்கேஜ்னு எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கணும். அப்பதான் அவங்க உயிரோடு வந்து தரையிறங்க முடியும். திட்டமிட்டதை விட அதிக நாட்கள் விண்வெளியில் இருக்கிறனால அவங்க 2 பேருக்கும் உடல் அளவுல ஏராளமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா எடை இழப்பு. அது மட்டும் இல்லாம தசை மற்றும் எலும்புகளோட அடர்த்தி இழப்பு பிரச்சனை தான். விண்வெளியில புவியீர்ப்பு விசை 0 தான் இருக்கும். இதனால எலும்பு மற்றும் தசைகளுக்கு எடையை தூக்குற வேலையே கிடையாது. தசைகள் மற்றும் எலும்புகளோட பயன்பாடு குறைஞ்சனால நாளடைவுல தசைநார்களோட அளவு மற்றும் எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். இதனால தசை செயல்பாடு பலவீனம் அடைஞ்சிடும். எலும்பு விஷயத்திலையும் இதே தான் நடக்கும். எலும்பு பலவீனமாகி அது உடைஞ்சு போறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களோட கண்கள்லயும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விண்வெளியில இருக்கிறனால மூளை மற்றும் கண்கள்ல அழுத்தமும் அதிகரிக்கும். இது மங்கலான பார்வை, இரட்டை பார்வை மற்றும் கண் தெரிவு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸுக்கும் புட்ஸ் வில்மோருக்கும் இதே நிலைமை தான். இதுக்கு முன்னாடி 2006 மற்றும் 2012 மொத்தம் 2 தடவை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. மொத்தமா 322 நாட்கள் தங்கியிருந்த சூழல்ல இப்போ 3வது முறையா பயணம் செஞ்சிருக்காங்க. இவங்க பயணம் செஞ்ச ஸ்டார்லைனர் விண்கலத்திற்கு பின்னாடி 10 வருஷ உழைப்பும் இருக்கு. இந்த விண்கலனை நாசாவுக்காக போயிங் என்ற நிறுவனம் தான் வடிவமைச்சிருந்துச்சு. இந்த விண்கலத்தோட மதிப்பு சுமார் $4.2 பில்லியன் இருக்கு. இனி என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரியான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.